இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சல எங்க இருக்கியோ என்ன பண்றியோமா? வராதீங்க தாத்தா. உன்னை எங்க அடைச்சி வச்சிருக்காங்களோ தெரியலையேம்மா. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையாப்பா? அப்பா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு வரமாட்டியாப்பா? இதோ வந்துட்டோம். ஜாய், ஜாய், சாமி, டேய், என்னடா பொம்மைலாம் பேசுது? இந்த பொம்மை பேச மட்டும் செய்யாது, வெளுத்தும் வாங்கும். பாக்குறியா? ஓ அப்படியா? உன்ன பொட்டுன்னு போடுறா. வேணாடா. வேண்டாடா. ஏய், போ போ. ஏய், வாடா வாடா போயிடலாம். வாடா போங்கடா. போடா. போங்க. தாத்தா, அத்தை, யாருக்கு எதுவும் ஆகல? நம்புதுரி ஐயா, அப்பா, முதல்ல பாட்டி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்தணும். ஆமா, பயப்படாதீங்க ஐயா, உங்க பாட்டி பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அஞ்சல இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான்னு சொன்னீங்களே, அஞ்சலிக்கு என்னாச்சு? எங்க இருக்கா அவ? அடுத்து ஒரு மண்டல காலம் நீங்க உங்க மனைவிய பார்க்க முடியாது. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஏன் சாமி எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கே. ஏதோ தீராத சாபமாவே இருக்கே. இந்த சாபத்துல இருந்து நாங்க வெளியில வரவே முடியாதா? இந்த சாபத்துல இருந்து மீண்டும் உங்க குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா இந்த குடும்பத்தோட மூத்தவங்களா இருக்கிற நீங்க ஒரு காரியம் செய்யணும். அந்த காரியத்தை நீங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அதோட புண்ணியம் உங்க குடும்பத்தை வந்து சேரும்போது இனி வரக்கூடிய ஆபத்துகளும் பிரச்சனைகளும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நம்பூதிரி. என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு தீர்த்த யாத்திரையை ஆரம்பிக்கணும். காசி, ராமேஸ்வரம் இப்படியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் கங்கா, யமுனா, சரஸ்வதி இப்படியான புண்ணிய தீர்த்தங்களை நீங்க எடுத்துட்டு வரணும். அங்க போய் அங்க இருக்கிற அகோரிகள், அந்தணர்கள் இந்த அனைவருக்கும் கோவிலுக்கு பரிகாரம் பண்ண வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க அன்னதானம் செஞ்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு வரணும். அங்க இருக்கிற தீர்த்தங்களை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு துளசி தீர்த்தம் மாதிரி குடிக்க கொடுங்க. அதுல குடிச்சா பிரச்சனைங்க குறைய உங்க குடும்பத்துக்கு புண்ணியத்தை சேர்க்கும். சரிங்க நம்பூதிரி. ஆனா அவரையும் கடத்திக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எதுவுமே தெரியலையே. நான் போய் அவரை பார்த்து சொல்லிட்டு போயிடுறேனே. இத பாருங்க, அவங்கள பத்திரமா மீட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு விரதத்தை நாம மேற்கொள்ளும் போது அதுல ஒரு சிரத்தை இருக்கணும். இப்போ நீங்க போற இந்த தீர்த்த யாத்திரை கூட ஒரு விரதம் மாதிரி தான். இந்த விரதம் தொடங்கி 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பார்க்காம இருந்தாலும் அவங்களோட முகம் எல்லாம் உங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடவுளை வேண்டிக்கிட்டு
தீர்த்த யாத்திரைய ஆரம்பிச்சு அவங்கள எப்படா பார்க்க போறோம்னு நினைச்சு இந்த தீர்த்தத்தை கொடுக்க போறாங்கிற எண்ணத்திலேயே இப்ப இருந்து நீங்க போனா மட்டும்தான் உங்க எண்ணங்களுக்கு உயிர்ப்பிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த குடும்பத்தோட நன்மைக்காக எல்லாரும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் அஞ்சலிய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணி இருப்பேன். அவன் நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதான் என் வேண்டுது. பாட்டி போயிருக்க விஷயம் நல்லதுதான். ஆனா பாட்டி நல்லபடியா திரும்பி வரணும். அது ஒண்ணுதான் என்னோட வேண்டுதல். நம்புதுரி ஐயா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சித்தார்த். அது நாங்க இங்கதான் இருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானும் ராணியும் நம்பூதிரிய பார்க்க வந்துகிட்டு இருக்கும்போது யாரோ நம்பூதிரி ரூபத்துல வந்து ராணிய மயக்கமடைய செஞ்சுட்டான். ராணியும் மயங்கிட்டான். ஐயோ! அப்புறம் எந்த இடத்துல இருந்து ராணி என்ன கண்டுபிடிச்சாலோ அதே இடத்துல என்ன குழி தோண்டி புதைச்சிட்டான். அச்சச்சோ! அந்த பக்கமா வந்த நம்பூதிரி தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. நம்பூதிரி ஐயா, நல்லவேளை என்ன காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி. என்ன நடந்துச்சு ஜாய்? ஆபத்து உன் பொம்மி அக்காக்கு இல்ல, உனக்கு தான். உங்களை பார்க்க தான் நானும் ராணியும் கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. வா ஜாய், வா நமக்கு போவோம். ராணிக்கு சுகப்பிரசவம் ஆகிற வரைக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து கடைசியா சத்தியம் தான் ஜெயிக்கும். அந்த ரிஷி சாமிகள் எங்களை ஆளுக்கு ஒரு திசையா அனுப்பி பாரம்பரிய பொருள் ஒண்ணு கிடைக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. உங்க பாட்டி தீர்த்த யாத்திரை போயிருக்காங்களே தவிர, ஆனா இப்பவும் உங்க கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கான திசையை நோக்கி நீங்க போங்க. சரி.